எண்ணெய் பலகாரங்கள் வரிசையில நம்ம இன்னைக்கு 18ஆவதா செய்ய போறது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஓமப்பொடி தாங்க நம்ம செய்ய போறோம். இந்த ஓமப்பொடி மிக்சர் செய்யறதுக்காக 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம். இதை ஜலிச்சிட்டு பவுல்ல சேர்த்துக்கலாம். அது கூட 50 கிராம் அரிசி மாவும் நல்லா நைஸா ஜலிச்சு எடுத்திருக்கோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு தூளும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமத்தை சுடுதண்ணியில நம்ம 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வந்திருக்கோம். இந்த ஓம தண்ணியை வந்து ஜல்லடையில வச்சு வடிச்சு அதுல சேர்த்துக்கலாங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சூடான ஆயில வந்து கொஞ்சம் ஒரு கரண்டி சேர்த்துட்டு நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஓமப்பொடி அச்சுல வந்துட்டு உள்ள இருக்க கப்புல எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு அதுல ஃபில் பண்ணிட்டு சூடான எண்ணெயில அப்படியே நம்ம பிழிஞ்சு விடலாங்க. இந்த ஓமப்பொடி பிழியிற இடியாப்பச்சு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 1 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஜல்லடையில எடுத்து போட்டுக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா சிறிதளவு கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கோம், அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஓமப்பொடியிலேயே உப்பு, காரம், பெருங்காயம் எல்லாம் போட்டதுனால எக்ஸ்ட்ராவா எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழை ஃபாலோ பண்ணுங்க.